இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 4 மணியளவில் 4 விண்வெளி வீரர்களை ஏற்றி சென்ற SLS அல்லது ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் விண்கலம் புளோரிடாவில் உள்ள கெனடி விண்வெளி மையத்தில் இருக்கும் 39B ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவப்பட்டது. நாசாவின் வரலாற்றிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த விண்கலமான இந்த SLS விண்கலம் 322 அடி உயரம் கொண்டது. 10 நாட்கள் நீடிக்கும் இந்த பயணத்தின் போது விண்கலத்தின் ஒரு பகுதியான ஒராயன் கலன் நிலவை சுற்றி வர திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த தருணத்தில் விண்வெளி வீரர்கள் 15 அடி நீளமும் 9 அடி உயரமும் கொண்ட ஒராயன் க்ரூ மொடியூல் பகுதியில் தங்கியிருப்பார்கள். சுமார் 70,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஒராயன் கலன் SLS விண்கலத்திலிருந்து பிரிந்துவிடும். ஆர்டெமிஸ் 2 விண்வெளி வீரர்களான ரீட் வைஸ்மன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோஷ் மற்றும் ஜெரம் ஹான்சன் ஆகியோர் இந்த பயணத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வந்தனர். ரீட் வைஸ்மன் இந்த பயணத்தின் கட்டளை அதிகாரியாவார். இன்றைய ஏவுதலுக்கு முன்னர் 2 கட்டமைப்பு சிக்கல்கள் பதிவாகியிருந்த போதிலும் அது இந்த திட்டத்திற்கு தடையாக அமையவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆர்டெமிஸ் 2 திட்டத்தின் வெற்றியை அடிப்படையாக கொண்டு 2027ஆம் ஆண்டில் ஆர்டெமிஸ் 3 திட்டத்தின் மூலம் மனிதர்களை ஏற்றி செல்லும் விண்கலத்தை நிலவில் தரையிறக்க நாசா எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளது.